Hey all, this is Mohan from MKZ Tech Implements. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளைவீல் சாப் கட்டர் தான் பார்க்குறோம். MKZோட ஃப்ளைவீல் சாப் கட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு 1 டன் வெட்டும். இதில் நம்ம வரச்சோளத்தட்டு, மக்காச்சோளத்தட்டு, பச்சைச்சோளத்தட்டு, நேப்பியர் எது வேணால் வெட்டிக்கலாம். இவங்க மோஸ்ட்லி வரச்சோளத்தட்டு தான் வெட்ட போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் வறண்ட ஏரியா அப்படிங்கிறதுனால இவங்க சோளத்தை விதைச்சி அதை வந்து கட்டையாக கட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. வேணுன்றப்ப கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட எந்த மிஷின் சூட் ஆகும் அப்படிங்கிறது அவங்களோட மாடு எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருந்தோம். 10 to 15 மாடு இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு 1 டன் வெட்டுற சாப் கட்டர் வந்துட்டு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸோ அது பாருங்கள், ஒரு கத்தையை அழகாக இழுத்துக்கிச்சு பாருங்கள். நுனி வரைக்குமே வந்து கரெக்டாக இழுத்துட்டு போய் கரெக்டாக வெட்டும். ஸோ இதில் வந்துட்டு தட்டு சிக்கிக்கிறது இல்லை வந்து நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, ஆட்டோ ஃபீட் ஆகிக்கும். இதில் 3 ரோலர்ஸ் வந்துடுது, ஃபுல்லாக கேஸ்டைன் பாடி. அதனால் வந்து நம்ம இது பச்சைச்சோளத்தட்டு வெட்டும் போதுமே வந்துட்டு உங்களுக்கு ஈரப்பதத்தினால வந்து ஹெட்டு வந்து வீணாகிறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. நம்ம இதை வந்து கிட்டத்தட்ட வந்து 20-25 வருஷத்துக்கு வந்து வித்தவுட் ஃபெயிலியரில் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஃபுல்லி கவரில் வந்துடுது உங்களுக்கு. அதனால் வந்துட்டு தெரிக்கிறது இல்லை கை விட்டுருவோம் அப்படிங்கிற பயம்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. அண்ட் தென் இது ஃபுல்லி கேஸ்டைன் வித் கிரேடட் கேஸ்டைன். நம்ம வந்து ஒரு மட்டமான கேஸ்டைன் யூஸ் பண்ணுறதுல கிரேடட் கேஸ்டைன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நல்லாவே இருக்கும். கட்டிங் சைஸஸ் பாருங்கள், இது நம்ம டபுள் பேட் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 mm கீழே தான் இருக்கும் இதோட சைஸு. ஸோ இங்கே ஏன் இந்த மிஷினை இவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஃபுல்லாக போட்டு வேஸ்ட்டான தட்டெல்லாம் எரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சாணி இதில் பாருங்கள் ஃபுல்லாக தட்டாக கிடக்குது. ஸோ அதனாலேயே சாப் கட்டர் போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இது பாருங்கள், மாட்டுக்கு வச்சது பரியில் வச்சுருக்காங்க கட் பண்ணி. மாடு பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பெல்லட்டை போட்டோம்னா எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி அழகாக எடுத்து சாப்பிடுது. ஸோ இதனால் உங்களுக்கு எங்கேயுமே வேஸ்ட் ஆகாது. மாட்டை சுற்றியுமே பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ கசகசன்னு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தண்டெல்லாம் வந்து சாப்பிடாமல் போட்டிருக்கு. இதே இந்த மாதிரி சின்னதாக வெட்டி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மாடு வேஸ்ட்டே பண்ணாது. ஸோ இந்த மாடுமே பாருங்கள் ஃபஸ்ட் டைம் தான் வச்சுருக்காங்க. ஸோ அடாப்ட் ஆகிக்கிச்சு, அழகாக சாப்பிட்டுக்கும். ஸோ இப்போ கட்டித்தர க்ளீன் பண்ணுறதுமே ஈஸி, அப்புறம் நமக்கு தீவனமே வேஸ்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கும் இந்த மிஷின் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.